அமாவாசை அன்றைய குழந்தை பிறக்கவே கூடாது, அதுவும் ஆண் பிள்ளைகள். அப்படி பிறந்து விட்டால் தாய்மாமனுக்கு ஆபத்து மட்டும், அவன் திருடனாகவும் மிகவும் பாவப்பட்ட ஜென்மமாகவும் தான் இருப்பான் என்று நிறைய சொல்வார்கள். உண்மையில அமாவாசை அன்று குழந்தை பிறந்தால் இப்படிதான் ஆகுமா? அமாவாசை என்று குழந்தை பிறந்தால் உங்கள் குடும்பத்தை சேர்த்த ஒருவர் மறு ஜென்மம் எடுத்திருப்பதாக அர்த்தம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நினைத்ததை முடிப்பார்கள். அவர்களுக்கு அறிவு ஆற்றல் மட்டும் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அமாவாசையில் பிறந்ததால் அமாவாசை இரவு ராகுவுடைய ஆளுமை அதிகம் காணப்படும். அதனால் அன்று பிறந்த அனைவரும் மிகவும் ஆளுமை திறன் மிக்கவர்கள். அவர்களுக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது. அந்த வம்சத்தில் உள்ள தீர்க்க முடியாத பாவங்கள் அல்லது தோஷங்கள் அனைத்தும் இவர்களால் தீர்க்க முடியும். அமாவாசையில் பிறந்தவர்கள் நிறைய தானம் தர்மம் செய்தால் அவர்களுடைய 7 ஜென்மம் கர்மா முடிவு பெறும். இன்னும் சொல்லணும் என்றால் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, கண்திஷ்டி, சாபம் போன்ற எதுவும் பலிக்காது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். அமாவாசை அன்று குழந்தை பிறந்தால் நல்லதில்லை என்று எல்லாம் நினைத்து அமாவாசையில் பிறக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் சீரும் சிறப்பாகவும் இருப்பார்கள். அவர்களால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதிர்ஷ்டத்தின் மறு உருவமாக தான் அவர்கள் அனைவருமே இருப்பார்கள்.